நம்ம இந்த வீடியோவில் காமராசரின் கட்டுரை போட்டிக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய கட்டுரை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. குறிப்புச் சட்டம், முன்னுரை, பிறப்பு, இளமை காலம், அரசியல் பணி, ஆட்சி பணி, கல்வி பணி, தமிழக அரசின் பாராட்டு, இறப்பு, முடிவுரை. முன்னுரை. தன் வீட்டையும் தன்னுடைய வாழ்க்கையையும் நாட்டிற்காகவே வாழ்ந்து காட்டிய மாமனிதரான பெருந்தலைவர் காமராசரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். பிறப்பு. தமிழகத்தில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி, சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். அவருடைய இளமை காலம். தன் சிறு வயதிலே தன் தந்தையை இழந்ததால் வறுமையின் காரணமாக பள்ளி கல்வியை தொடர முடியவில்லை. வேலைக்கு செல்ல வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டார். அரசியல் பணி. சிறு வயதிலே தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். தனது கடின உழைப்பால் காங்கிரஸ் தலைவராகவும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தார். விடுதலை போராட்டத்தில் காமராசரின் பங்கேற்பு. ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் என பல போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆட்சி பணி. 1954ஆம் ஆண்டு முதல் 1963 வரை தமிழக முதல்வராக பணியாற்றினார். தமிழகத்தை வளமிக்கதாக வளர்ச்சி பாதையில் அமைத்து காட்டியதால் இவரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. அணை கட்டுதல், மின் இணைப்பு, தொழிற்சாலை மேம்பாடு என பல்வேறு திட்டங்களை அமைத்து தமிழகத்தை வளமிக்க தமிழகமாக மாற்றினார். கல்வி பணி. அதிக எண்ணிக்கையில் பள்ளிகளை உருவாக்கி ஏழை குழந்தைகளும் கல்வி கற்க ஏற்பாடு செய்தார். இலவச கல்வி, மதிய உணவு, சீருடை என பல்வேறு வகையில் கல்வி கற்க காரணமாக இருந்தவர் காமராசர். எனவே கல்வி கண் திறந்த காமராசர் என போற்றப்பட்டார். இறப்பு. காமராசர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். தமிழக அரசின் பாராட்டு. முன்னாள் முதல்வராகவும் மற்றும் தமிழகத்தில் மாபெரும் கல்வி புரட்சிகளை ஏற்படுத்திய காமராஜர் பிறந்த தினமான ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. முடிவுரை. தன் வாழ்க்கையை நாட்டிற்காகவே அர்ப்பணித்து நம் கல்வி கற்க வழிவகை செய்த காமராசரை போல வாழ்ந்து காட்ட முயற்சிப்போம்.